ஜெய் சத்குருநாதா. ஷிரடியில் இருக்கக்கூடிய விட்டல் ருக்மணி மந்திர் மிகவும் பழமையான ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம போக போகிற பாதை இந்த பக்கம். ஸோ இந்த வழியாக நம்ம இப்போ அடுத்து எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா காணிப்நாத் மந்திர், அதாவது நவநாதர்கள், நரநாராயணர்கள் நவநாதர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நவநாதர்களில் ஒருத்தரான காணிப்நாத் மந்திர், காணிப்நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நவநாதர்களில் ஒருத்தர், அவருடைய ஆலயம் இங்கே இருக்குது. மிகவும் பழமையானது. சுவாமி குருநாதர் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவர் வரது போகிறதெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்றைக்கும் இருக்கார் சுவாமி. இந்த க்ஷேத்திரத்தில் அவர் வந்தது போனது எல்லாமே சூக்ஷ்மமாகத்தான். சுவாமி இல்லாத ரூபமும் இல்லை, நாமமும் இல்லை சுவாமிக்கு. ஸோ ஆகையினால சுவாமி இங்கே வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம் காணிப்நாத் மந்திர். ஸோ இந்த பக்கம் ரோடு போதுங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோ ஒரு சின்ன கோவில், இந்த வழி தான் நம்ம இப்போ வந்த வழி. இப்போ ஒரு கோவில் தெரிந்து பாருங்கள் சின்னதாக. ஸோ இப்போ அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுதான் காணிப்நாத் மந்திர். சுவாமி இப்போ நம்ம வந்த பாதை இருக்கே, அந்த பாதை தான் சுவாமி லெண்டி தோட்டத்துக்கு போகிற பாதை. இந்த பாதையெல்லாம் சுவாமியுடைய திருப்பாத கமலங்கள் பட்டு இருக்கு, அவருடைய திருவடி துகள்கள் இருந்த இடம் இதெல்லாம். சுவாமி இந்த கோவிலுக்குள்ளே வந்திருக்கார். ஸோ அதனால் இந்த சுவாமியை நீங்கள் மனதார உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காணிப்நாத் மந்திர் மிகவும் அற்புதமான சுவாமி. பாபாவுடைய அந்த அனுகிரகத்தினால இந்த வழிகளை சுவாமி கிருப்பையால் காட்டுறோம். சுவாமியை சேவிச்சுக்கலாம். இங்கே என்னென்னா பெண்களுக்கு வெளியில் தான் அலோடு, ஆண்கள் உள்ளே போய் சுவாமியை சேவிச்சுக்கலாம். அப்படி ஒரு அமைப்பை சுவாமி கிருப்பையால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவசியம் இந்த வழிகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா இடங்களையும் கோவில்களையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்த வழியே நம்ம போனோம். அடுத்து கண்டோபா மந்திருக்கு நம்ம போக போகிறோம். கண்டோபா மந்திருக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். ஸோ இது பால்கி ரோடு. இது ரொம்ப மெயினான என்ட்ரன்ஸ். பைபாஸ்க்கு நம்ம வரப்போகிறோம். பைபாஸ்னால் ஷிரடியினுடைய மெயினான பாதை, ஷிரடியினுடைய மெயினான பாதைக்கு வரப்போகிறோம். இது பால்கி கார்டன்னு பேர். இந்த ஹையா ஒரு அழகாக ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அது பால்கி கார்டன். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோடு ரொம்ப மெயின் ரோடு. மெயின் ரோடு தாண்டி தான் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய கண்டோபா மந்திர் இருக்குது. ஸோ நம்ம வந்த வழி இதுதான். கோவில் ஓரத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாம் நம்ம சுவாமி கிருப்பையால் காட்டின்னு இருக்கோம். இதற்கு பாருங்கள் பைபாஸ். ஸோ ஆப்போசிட்டில் மாறி கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், நடந்து தான் போகணும். இதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை சுவாமி கிருப்பையால் காட்டியிருப்போம். ஸோ போய் பாருங்கள். ஓம் சாய்ராம்.